சென்னை அண்ணா சாலையில் ஏற்பட்ட பள்ளம் சீரமைக்கப்பட்டு தற்போது போக்குவரத்திற்கு திறந்து விடப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்சர் அலி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே மெட்ரோ ரயில் பணிகள் சுரங்கத்தில் நடைபெற்று வந்த பகுதியில் நேற்று ஏற்பட்ட பள்ளம் ஒன்றில் பேருந்து மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மாட்டிக்கொண்டன. 2 மணி நேரத்திற்குள்ளாக அந்த வாகனங்கள் மீட்கப்பட்டு அந்த பள்ளம் நிரப்பும் பணி நடைபெற்று வந்தது. 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த பள்ளம் முழுவதுமாக சிமெண்ட் கலவைகளால் மூடப்பட்டு இரும்பு தகடுகளால் தற்பொழுது பொருத்தப்பட்டுள்ளன. இந்த பகுதி தற்பொழுது போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சிமெண்ட் கலவைகளின் மேலாக போடப்பட்டுள்ள இரும்பு தகடுகளை கடக்கும் வாகனங்கள் மெதுவாக கடந்து செல்வதாலும் அதற்கு முன்பாக தடுப்புகள் வைக்கப்பட்டிருப்பதாலும் வாகனங்கள் மிக மெதுவாக இந்த பகுதியை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டு தற்பொழுது இந்த சாலை திறந்து விடப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். ஆயினும் இந்த அண்ணா சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது சற்று அதிகமாகவே உள்ளது. ஒளிப்பதிவாளர் சங்கருடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.